அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் அவ்வை டெஸ்ட் பேட்ச்க்கான கம்ப்ளீட் பிளான் ஆல்ரெடி கொடுக்கறதா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதற்கான 100 days ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க இல்லை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் இந்த பிளானை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்காக இந்த பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் பிரிண்ட் அவுட் போடுறீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் போகிறதுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், சரிங்களா? ஏன்னா இது உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் அவுட் போகணும் அப்படின்னா இன்னும் சின்னதாக இருக்கிற மாதிரி கம்மியான பேஜஸ் வர மாதிரி இதே பிளானை தனியாக உங்களுக்கு இன்னொரு பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், சரியா? ஸோ பிளானுக்கான பிடிஎஃப்ல எத்தனை நாளுக்கான ஸ்டடி பிளான் இருக்குது அப்படின்னா 100 daysக்கான ஸ்டடி பிளான் இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. புதுசாக யாராவது பார்க்குறீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தமிழ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச் இது, சரிங்களா? ஸோ தமிழ் மீடியமில் நீங்கள் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகிடும், சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே தமிழுக்கு மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப், அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்கிறதுக்கான வேர் டு ஸ்டடி. இந்த வேர் டு ஸ்டடி தான் குரூப் 2 குரூப் 2 சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸ்க்கான கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் சிலபஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம், சரிங்களா? ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் எதுலாம் இருக்கோ எதுலாம் முன்னாடி நீங்கள் படிக்கணுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே போல் கம்ப்ளீட்டாக இது ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், உங்களுக்கான மார்க் ரேங்க் இது எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். நீங்கள் எதுக்காகவுமே வெயிட் பண்ண தேவையில்லை. டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே உங்களுக்கு மார்க் தெரிஞ்சிடும். 2 hours ரேங்க்கும் அப்டேட் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த கொஸ்டின் ஆன்சரை ரீட் பண்ணிக்க முடியும். ஆப்லேயே அதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம், சரிங்களா? உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எந்த அளவு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ற பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும், சரியா? ஸோ கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எப்படி கேட்பாங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். எந்த டைம்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170+. ஸோ அப்படி தான் நான் உங்களுக்கு பிளானும் ரெடி பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ தமிழில் வந்து ஒரு 95+, அதே போல் மேக்ஸில் 22+, ஜிஎஸ்ல 55+. இந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் இருக்க போகுது, சரியா? ஸோ இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 25 டார்கெட் சொல்லியிருப்பேன். அதில் 22 டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பேன். அப்புறம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட், 4 நாளைக்கு ஒரு டார்கெட். ஸோ 25 டார்கெட் கம்ப்ளீட் பண்ணும்போது 100 daysல நம்ம முடிச்சிருவோம், சரியா? ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க, ஓகே? அடுத்து என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய பேர் ஓல்டு புக் கேட்டிருந்தீங்க வீடியோ கீழே கமெண்ட்ல. ஸோ உங்களுக்கு தமிழ் நியூ புக்கும் கவர் ஆகிடும், ஓல்டு புக்கும் கவர் பண்ணிடுவோம், கரண்ட் அவர்ஸும் கவர் ஆகிடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டுமே நான் உங்களுக்கு இந்த பிளான்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இருக்கக்கூடிய நான் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் படிங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அது உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஆகும். ஜஸ்ட் படிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் படித்த பிறகு ஆன்லைன் தேர்வாகவும் எழுதுறதுக்கான செட்டப்பும் நான் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுவுமே இருக்கும், சரிங்களா? அந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா நான் அதையும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஓகே? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும், முன்ன சொன்ன நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பில் போனீங்கனாலையும் உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும், சரிங்களா? ஆப்பில் போனீங்க அப்படின்னா அவ்வை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ அட்டவணை என்ன பிளான் கொடுத்துருக்கணும் அந்த பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? அடிப்படையில் தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் இது கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச். நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட்டை எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் தான் அப்டேட் பண்ண போகிறோம். அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் டிலே பண்ணுறோம் அப்படின்னாலும் நீங்கள் அடுத்த நாள் கூட தேர்வுகளை எழுதிக்க முடியும். அப்போ எழுதினாலும் உங்களுக்கு மார்க் ரேங்க் அப்டேட் ஆகும். நிறைய பேர் இந்த டவுட் தான் கேட்குறீங்க. ஸோ எப்போ எழுதினாலும் உங்களுக்கான மார்க் ரேங்க் வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகும், சரியா? ஓகே, அடுத்து தேர்வு எழுதிய பிறகு என்னுடைய கொஸ்டின் ஆன்சரை நான் மறுபடியும் ரீட் பண்ண முடியுமா? தாராளமாக. நீங்கள் பிடிஎஃப்ல எப்படி படிக்கிறீங்களோ அதே போல் கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் எப்போ வேணாலும் ரீட் பண்ணிக்க முடியும். கொஸ்டின் ஆன்சர் அப்படியே, சரிங்களா? என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் மறுபடியும் நான் கொஸ்டின் அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு தேர்வுகளும் 10 டைம் வரையும் நீங்கள் டெஸ்ட்டாகவும் எழுதிக்க முடியும். அதே போல் கொஸ்டின் ஆன்சர் நான் எப்போ வேணாலும் ரீட் பண்ணவும் முடியும், சரியா? ஸோ எப்போ இருந்து ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19 ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது. அதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகே? முதல் தேர்வு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 4 நாட்கள் 19 உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகிடும். முதல் தேர்வு வரக்கூடிய 22ஆம் தேதி முதல் தேர்வு உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஜூன் 22
ஸோ 25ஆம் தேதிக்குள்ள முடிஞ்ச வரையும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 4 நாட்களுக்கும் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸ்டடி பிடிஎஃப்பும் ஆப்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஸ்டடி பிடிஎஃப் நீங்க ஆப்லேயே பார்த்துக்கலாம். அதே போல மார்க், ரேங்க், டைம் ரிப்போர்ட், சரிங்களா? எவ்வளவு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்க என்ன டைமிங் எடுத்துறீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன டைமிங் எடுத்துறீங்க அப்படின்றதும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவுமே ஆப்ல உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், இல்ல 20 செகண்ட் எடுத்துக்கிறேன், இல்ல மேக்ஸ் வந்து 5 நிமிஷம் கூட ஒரு கொஸ்டினை போட்டிருக்கேன் அப்படின்றது எல்லாமே நீங்க ஆப்ல தெரிஞ்சுக்க முடியும். அது நம்ம சரி செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளவு டைம் எடுத்துக்கிறோமா, ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான் பெரிய ரோல் பிளே பண்ணுறது. உங்களுக்கு குரூப் 4லயும் நீங்க பார்த்துருப்பீங்க, முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எழுதிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே வரக்கூடிய தேர்வுலையும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஆல்ல நம்ம டைம் எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டைம் வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த 99943 இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம்ல உங்களுடைய டீடைல்ஸ் ஃபில் பண்ணினா போதுமானது. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். சரியா? அதே போல எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண முடியல அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, போதுமானது. சரியா? உங்க டீடைல்ஸ் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம். முடிஞ்ச வரையும் என்னைக்குள்ள ஜாயின் பண்ணணும் அப்படின்னு 26ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன். புக்ஸ் வேணுன்றவங்க தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நான் இப்பதான் புதுசா படிக்கிறேன் சார், என்கிட்ட கையில புக் இல்லை அப்படின்னா தமிழ், ஜிஎஸ், அதே போல மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஜிஎஸ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டும், அதாவது ஹிஸ்டரி, சோசியல் சயின்ஸா இருக்கலாம், இல்ல சயின்ஸா இருக்கலாம், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்களும் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கு, தமிழ் மீடியம்லயும் இருக்கு. இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளான் வந்து உங்களுக்கு தெளிவா இந்த மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பேன். மேக்ஸ்ல நீங்க என்ன படிக்கணும், தமிழ்ல என்ன படிக்கணும், யூனிட் 8ல என்ன படிக்கணும், ஹிஸ்டரி என்ன படிக்கணும், இது புக்ல எங்க இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்போம். சரிங்களா? ஸோ 6ஆம் வகுப்புலையா இல்ல 8ஆம் வகுப்புலையா அப்படின்றதும் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்போம். ஒவ்வொரு டாபிக்கும் எங்க படிக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி இதே பிளான்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். அதே போல டெஸ்ட் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதா, ஒவ்வொரு 2 டெஸ்ட்டுக்கும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு 2 டெஸ்ட்டுக்கும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். கிட்டத்தட்ட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன செட் நீங்க படிக்கணும், ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல, ரொம்ப பழசுக்கெல்லாம் நம்ம போக போறது இல்லை, ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரி ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே போல குரூப் டு குரூப் பிரிலிம்ஸ்க்கான தமிழ் சிலபஸை பேஸ் பண்ணி நடந்த தமிழ் தேர்வுகள்ல நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதுல ஒரு கொஸ்டினுக்கே, அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு 200 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்லயும் அப்டேட் ஆகும். 2 தேர்வுகளுக்கு ஒரு தேர்வுகள், அப்ப கிட்டத்தட்ட 11 டெஸ்ட் இந்த மாதிரி எழுதுவீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 11 தேர்வுகள். சரிங்களா? ஸோ அதுலயே வந்து உங்களுக்கு 2000க்கு மேற்பட்ட வினாக்கள் அங்கேயும் அப்டேட் ஆகும். இது இல்லாம ஒவ்வொரு தேர்வுகளுக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின், தமிழ்ல வந்து 100 கொஸ்டின், ஜிஎஸ்ல 100 கொஸ்டின் இருக்கும். சரியா? அது போக நான் சொல்றது 100 கொஸ்டின் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் நம்ம சைட்ல இருந்து எப்பவுமே அப்டேட் பண்ணுவோம். அதுவும் உங்களுக்கு இருக்கும். அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஓவராலா எவ்வளவு கொஸ்டின் சார் கவர் பண்ணுவோம் அப்படின்றதுனா 10,000 கொஸ்டின்ஸ்க்கு மேல நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ மினிமம் 10,000 கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம். சரியா? 10,000 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது 1000 rupees தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு இப்போ இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1500 இருக்கும். முடிஞ்ச வரையும் 25ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் நான் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு 2 டெஸ்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டும் இருக்கும். அதே போல மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13 தேர்வுகளை நம்ம மேக்ஸை முடிச்சிருவோம். சரியா? மேக்ஸ் டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் போகும்போது நம்ம 9 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், செப்டம்பருக்கு முன்னாடி வரையும் இருக்கக்கூடிய, இப்போ ஜனவரியில் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் நம்ம அந்த மந்த் வரையுமே இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீ அதையுமே கரண்ட் அஃபேர்ஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 14வது தேர்வில் உங்களுக்கு ஏப்ரல் மந்தே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்ச், பிப்ரவரி, ஜனவரி. சரிங்களா? இங்கேயே ஜனவரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 14வது தேர்வுகள் இந்த மேக்ஸ் முடிச்சோடனே கரண்ட் அஃபேர்ஸும் மறுபடியும் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே நீங்க மார்க் எங்கெல்லாம் மிஸ் பண்றீங்களோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஏற்கனவே குரூப் 4 நல்லா படிச்சிருப்பீங்க. ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா கொடுக்கப்பட்ட லெசன்ஸை மட்டும் நீங்க நல்லா படிங்க, போதுமானது. ஏன்னா எதெல்லாம் முக்கியமானதோ நான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த லெசன்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதுமானது. அந்த லெசன்ஸ்லேருந்தே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும், நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ணிடலாம். சரியா? ஸோ பிளான் பிடிஎஃப் பாருங்க. நான் பிளான் பிடிஎஃப் டீடைல்டா இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? உங்களுக்கு கம்ப்ளீட் பிளானை இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் இன்னைக்கு டேட்ல நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் பாருங்க.
ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது தமிழ் மீடியம்கான டெஸ்ட் பேட்ச். சரியா? ஸோ கிட்டத்தட்ட 22 தேர்வுகள் நான் சொன்னேன் இல்லையா, 22 டார்கெட், அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்க எல்லா டெஸ்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஸோ ஜாயின் பண்றவங்க அதிகமான அகாடமி பிளஸ் ஆப்ல டைரக்டா போயிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ல கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? அவ்வை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி. சரிங்களா? 9943599181 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதுமானது. ஸோ கிட்டத்தட்ட இதுவே 40 பேஜ் உங்களுக்கு இருக்கும். பட் நான் உங்களுக்கு இந்த பிளானை நார்மல் பிடிஎஃப் மாதிரி சிம்பிளா இருக்கக்கூடிய பிடிஎஃப் மாதிரி ரொம்ப கம்மியான பேஜஸ்ல வர மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். அது நீங்க பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. சரியா? அது நான் டெலகிராம்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன் தனியா, நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரியா? ஸோ டெலகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்க்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். சரியா? நம்ம ஏற்கனவே தமிழ் லைவ் இது எல்லாமே பார்த்தோம் யூடியூப்ல. மறுபடியும் அந்த மாதிரியான லைவ் வேணுன்றவங்க வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரியா? நம்ம அந்த மாதிரி வீடியோஸும் ரெகுலரா பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் நான் இதுல இருந்து ஒரு 80% முடிச்சீங்கன்னா போதுமானது. எவ்வளவு? 80% முடிச்சீங்கன்னா போதுமானது. சரியா? ஓகே, நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.